welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8th maths exercise 1.3ல third sum. Verify the associative property for addition and multiplication for the rational numbers minus 7 by 9, 5 by 6 and minus 4 by 3. மூணு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். A, B and C அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் A என்ன எடுத்துக்கலாம்? minus 7 by 9. B என்ன கொடுத்துருக்காங்க? 5 by 6 and C is equal to minus 4 by 3. சரி, associative property of additionக்கு என்ன ஃபார்முலா? associative property for addition. additionக்கு என்ன ஃபார்முலா? A plus B plus C is equal to A plus B plus C. இதுதான் associative property of additionக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் சம்ஸ் எழுதும்போது ஒன்று பாக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேறு கலரில் எழுதுங்க. பிளாக் கலரில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துடலாமா? ஓகே, எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? A plus B plus C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். A plus B. ஏவோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம்? minus 7 by 9. பியோட வேல்யூ 5 by 6. அப்போது minus 7 by 9 plus 5 by 6. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுத்துடலாம். 9, 6 ரெண்டுமே 3 டேபிள்ஸில் வரும். 3 3s are 9, 2 3s are 6. திரும்ப 3 வெளியே எடுத்திங்கன்னா 1, இந்த 2 அப்படியே தான் வரும். அடுத்து 2 வெளியே எடுத்திங்கன்னா 1 1. 3 3s are 9, 9 2s are 18. ஓகேங்களா? இல்லை நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ஒன்று தான். 2 3s are 6, 6 3s are 18. இப்போ LCM of 9 and 6 is 18. ஓகேங்களா? சரி, இப்போ கண்டுபிடிச்சிடலாமா LCM? minus 7 by 9. 9 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும்? 9 2s are 18 இல்லையா? இப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 7 2s are minus 14 by 18. நெக்ஸ்ட் 5 by 6. 6 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும்? 3 இல்லையா? இப்போ மேலேயும் கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 15 by 18 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது A plus B is equal to minus 14 by 18 plus 15 by 18. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? 14 plus 15 minus 14 plus 15 is equal to 1 by 18. இப்போ A plus B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A plus Bயோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1 by 18 கண்டுபிடிச்சிருக்கோம். இது கூட Cயை ஆட் பண்ண போகிறோம். இப்போ A plus B plus C. இப்போ 1 by 18 plus Cயோட வேல்யூ minus 4 by 3. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். 18, 3. 3யை வெளியே எடுத்துடலாமா? 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 3s are 18, 1. திரும்ப 3 எடுத்திங்கன்னா 2 3s are 6, 1. 2வை வெளியே எடுத்திங்கன்னா 1 1. இதில் என்ன வருது? 2 3s are 6, 6 3s are 18. இதுலேயும் 18 தான் வருது. ஸோ நம்ம 4 by 3க்கு மட்டும் நம்ம டினாமினேட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் இல்லையா? அப்போது எல்சிஎம் ஆஃப் 18 and 3யோட வேல்யூ 18. அப்போது minus 4 by 3. 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 18 வரும்? 6. 6 4s are minus 24 by 18 வரும். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டையும் நம்ம 1 by 18ஐயும் minus 24 by 18ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆடோ சப்ராக்டோ பண்ண போகிறோம். சிம்பிள்ஸ் வச்சு நம்ம அடிஷனாக சப்ராக்ஷனாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம A plus Bயோட வேல்யூ 1 by 18 கண்டுபிடிச்சிட்டோம். Cயோட வேல்யூ minus 24 by 18 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ சால்வ் பண்ணிடலாமா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 minus 24. 1 minus 24 is minus 23 by 18. அப்போது LHS என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? அதாவது A plus B plus C என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? minus 23 by 18 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்பப்போ என்ன பண்ணிடுங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்.
ஆர்ஹெச்எஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா? உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்திருப்பாங்க. நான் இங்கே மாற்றி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெண்டுமே ஆன்சர்ஸ் கரெக்ட் தானே, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத எப்பயுமே எடுத்துக்கிறோமா? பி ப்ளஸ் சி. பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 5/6 ப்ளஸ் மைனஸ் 4/3. 6க்கு 3 கல்சியம் எடுத்துடலாமா? 6 3 3 வெளியே எடுத்திங்கன்னா 2 1 2 வெளியே எடுத்திங்கன்னா 1 1. அப்போ இதோட ஆன்சர் 6. அப்படி தானே? ஓகே, அப்போது 6 வரணும். 6 வரணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம? எல்சிஎம் ஆஃப் 6 and 3 is 6 and 3 is 6. ஓகே, இப்போ 5/6 அப்படியே தான் இருக்கும் இல்லையா? 5/6 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? -4/3. 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 2. 4 2s are -8/6. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ B + C is equal to B + C. பியோட வேல்யூ 5/6 minus 8/6. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது 6 5 minus 8. 5 minus 8 is -3/6. -3/6 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 3 is 3, 2 3s are 6. அப்போ ஆன்சர் -1/2ன்னு வரும். நெக்ஸ்ட் A + B + C. ஏவோட வேல்யூ என்னது? -7/9 ப்ளஸ் -1 இது 1/2. ஓகேங்களா? இப்போ ரெண்டு கேல்சியம் எடுக்கணுமா? ஓகே, 9 2. 3 எடுத்தோம் அப்படின்னா 3 3s are 9, 2 அப்படியே தான் இருக்கும். திரும்ப 3 வெளியே எடுத்திங்கன்னா 1 3 is 3, 2 அப்படியே இருக்கும். அடுத்து 2 எடுத்தோம்னா 1 1. ஓகேவா? 2 3s are 6, 6 3s are 18. தேர் எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? எல்சிஎம் ஆஃப் 9 and 2 is 18. இப்போது -7/9. 9 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 18 வரும்? 2. 7 2s are -14/18. நெக்ஸ்ட் -1/2. 2 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும்? 9. 1 9 is -9/18. இப்போ ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? A + B + C is equal to -A + B. ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -14/18 -9/18. டினாமினேட்டர் சேமாக இருக்கா? 18 -14 -9. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? -23. சாரி, ஆட் பண்ணால் -23/18. ஓகேங்களா? இப்போ இது எதுக்கு கிடைச்ச வேல்யூ? A + B + C ஓட வேல்யூ -23/18. ஓகேவா? இது RHS. இப்போ LHSல நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? A + B + C ஓட வேல்யூவும் -23/18. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன எழுதிடலாம்? therefore LHS is equal to RHSன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இதோட எது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடிஷனுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். ஓகே, இப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனோட ஃபார்முலா என்ன? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு A × B × C is equal to A × B × C. ஓகேங்களா? இது நான் புக்கில் இருக்கிற மாதிரியே எழுதியிருக்கேன். இதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? LHS. LHS என்ன? A × B × C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க சால்வ் பண்ணிடலாமா? B × C. பியோட வேல்யூ 5/6 × -4/3. 5 4s are -20. minus into plus minus 6 3s are 18. ஓகேங்களா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமே. நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 10 2s are 20, 9 2s are 18. அப்போ ஆன்சர் வந்து
10/9 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c. ஏவோட வேல்யூ என்னது? -7/9 இன்ட்டு -10/9. அதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 7 10s are 70/8, 9 9s are 81. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன ஃபஸ்ட் என்னது? a இன்ட்டு b இன்ட்டு c ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒன்று நம்பர் 1 போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி நம்ம பாக்ஸ் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா? நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு RHS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். RHS என்ன? a இன்ட்டு b இன்ட்டு c. ப்ராக்கெட்குள்ளே இருக்க சால்வ் பண்ணிடலாமா? a இன்ட்டு b. ஏவோட வேல்யூ -7/9 இன்ட்டு பியோட வேல்யூ 5/6. Minus into plus minus, 7 5s are 35, 6 9s are 54. ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம் இதை. நெக்ஸ்ட் a into b into c. -35/54 into c ஓட வேல்யூ -4/3. ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ இதை பாருங்கள், இது கொஞ்சம் கேன்சல் ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? பாருங்கள், 2 2s are 4, 2 2s are 4, ரிமைனிங் 1 7, 27 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சரி, இப்போது 35 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 35 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10, ரிமைனிங் 1 6 + 1 70. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், சாரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 70/27 இன்ட்டு 3. 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 21, ரிமைனிங் 2 6 6 2 8. ஓகேவா? டிவைடட் பை 81. ஓகேவா? இது 2. என்ன எழுதிடலாம்? ஃப்ரம் 1 and 2. ஏன் ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதுகிறோம்? இது எதோட வேல்யூ? a cross b இன்ட்டு சியோட வேல்யூ. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை பாக்ஸ் பண்ணிக்கிறோமா? சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ் பண்ண வேல்யூவை பார்த்துடலாமா? 70/81. இங்கேயும் 70/81. ஸோ ரெண்டுமே என்னது? ஈக்குவலாக ஆயிடுச்சு. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2, a cross b cross c is equal to a cross b cross c multiplication. LHS is equal to RHS. Hence verified. ஓகேங்களா? சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் அண்ட் குவிஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.